வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு நாள் ஏடி ஆஃபீஸில் போய் நம்ம ஆதார் ஐடி இன்னும் நிறைய சாதனங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் செராக்ஸ் எடுத்து நம்ம வள்ளத்தோட பில்லு, இன்ஜினோட பில்லெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் நம்ம அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம், லைனாக கட்டி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம ஏடி ஆஃபீஸர் பார்க்குற வரைக்கும் இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இது இல்லாமல் அந்த மானியம் எண்ணெய் கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து, அதுக்காக பதிவு பண்ணுறதுக்காகவும் நிறைய இதுக்காகலாம் அங்கே காட்டுறதுக்கெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இனிமேல் ஏடி ஆஃபீஸர் வரங்காட்டி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா அவர் வந்து நம்ம அந்த போட்டெல்லாம் அளந்து கொஞ்சம் வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய விசைப்படகுகள்லாம் நம்ம தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போகிறதுக்காக ஐஸு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏடி ஆஃபீஸர்லாம் வந்து போட்டை அளந்துட்டுருக்காங்க பாருங்கள். முன்னாடி ஒரு ஆள் பிடிச்சிருப்பாங்க, பின்னாடி அந்த ஒரு ஆஃபீஸர் வந்து பிடிச்சி அது எவ்வளோ நீளத்தில் இருக்குது போட்டு அப்படின்றத அதை சொல்லுவாங்க. அந்த ஏடி ஆஃபீஸர் லேடி நிற்கிறாங்க பாருங்கள், அவர் வந்து அதை புக்கில் எழுதி எடுப்பார். அதுக்கப்புறமா நம்ம என்ஜினில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ஜினில் இருக்கிற நம்பர் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வந்து அவங்க எடுத்து அதில் வந்து அதையும் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம மானிய எண்ணெய்க்காக இதுக்கெல்லாம் வந்து இது தேவை. அதனால் இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.